Good morning students. நம்ம இன்னைக்கு பார்க்க போறது 11th CS Computer Science 11th Computer Scienceல Unit 1 Fundamental of Computers and Typical OS. இதில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா கம்ப்யூட்டரோட பார்ட்ஸ், அதோட காம்போனன்ட்ஸ், பெரிஃபரல்ஸ், டிசைன் அண்ட் கம்ப்யூட்டர் எப்படி ப்ராசஸிங் ஆகுது, அதுக்குள்ள கம்ப்யூட்டர் எப்படி ஃபங்க்ஷனாலிட்டி ஆகுது, இதை பத்தி பார்க்க போறதெல்லாம் Fundamental of Computers and Typical OS. What are the OS? என்னென்ன OS இருக்கு? இன்னைக்கு ரீசெண்டா விண்டோஸ் லினக்ஸ் விண்டோஸ்ல அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் அண்ட் லினக்ஸ் வெர்ஷன்ஸ் மேக் ஓஎஸ் ஆண்ட்ராய்ட் ஸோ இந்த மாதிரி ஓஎஸ்லாம் இருக்கு. இந்த ஓஎஸ் பத்தி நம்ம பார்க்க போறது டைபிக்கல் ஓஎஸ். ஸோ இந்த யூனிட் ஒன்ல நம்ம பார்க்க போறது ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர் அண்ட் டைபிக்கல் ஓஎஸ். இப்போ நம்ம கம்ப்யூட்டர் பத்தி ஒரு இன்ட்ரோடக்ஷன் பார்ப்போம். கம்ப்யூட்டர்னா என்ன? ஒரு எலக்ட்ரானிக் மிஷின்ஸ் யூசிங் பவர் மூலமா தான் யூஸ் ஆகுது. இது நம்ம இன்னைக்கு எவ்ரிவேர், இது இல்லாத இடமே இல்லை. ஸோ எவ்ரிவேர் இன் கம்ப்யூட்டர், எங்க போனாலுமே கம்ப்யூட்டர் இருக்கு. ஸ்கூல், மேனேஜ்மெண்ட், ஹாஸ்டல்ஸ், ஆஃபீஸ், காலேஜஸ், டூரிசம், வெதர் ரிப்போர்ட்டிங், வேற எங்க வேணாலுமே கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. ஏன் ஹியூமன் கூட மொபைல் ஃபோன் ஒன் ஆஃப் த கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர்ஸ்ங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்கு. இன்னைக்கு கம்ப்யூட்டர்ஸ் இல்லைன்னா மேனால இயங்குறது ரொம்ப கடினமான செயலா இருக்கு. ஸோ இதை நம்ம இன்னைக்கு ஃபர்ஸ்ட் ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் நம்ம பார்க்க போறது ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்னா என்ன சார்? ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ங்கிறது மனிதனுக்கு எப்படி பல்வேறு பரிமாண வளர்ச்சி இருக்கு. என்ன சொல்லலாம்னா குழந்தை பருவம், இளமை பருவம், வயது பருவம், முதுமை பருவம். ஸோ இந்த மாதிரி மனிதனுக்கு பருவங்கள் இருக்கும்போது கம்ப்யூட்டருமே பல்வேறு காலகட்டங்களை தாண்டி தான் வளர்ந்து. ஸோ அதனுடைய அதனுடைய பல்வேறு பரிணாம வளர்ச்சி நம்ம பார்க்க போறோம். அதுதான் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல 6 ஜெனரேஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன், செகண்ட் ஜெனரேஷன், தேர்ட் ஜெனரேஷன், ஃபோர்த் ஜெனரேஷன், ஃபிஃப்த் ஜெனரேஷன் அண்ட் சிக்ஸ்த் ஜெனரேஷன். ஸோ நம்ம இப்போ இருக்கக்கூடிய காலகட்டம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபிஃப்த் ஜெனரேஷன். ஸோ இப்போ இந்த ஒவ்வொரு ஜெனரேஷனை பத்தி நம்ம டீடைலாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன். ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் எந்த பீரியட்ல வந்துச்சுன்னா 1942 to 1955. அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வேக்கம் டியூப் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர்ஸை ஃபர்ஸ்ட் இன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ வேக்கம் டியூப் எப்படி இருக்குன்னா ஒரு பல்பு மாதிரி இருக்கும், சின்னதா பல்பு மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நிறைய பல்வேறு வேக்கம் டியூப்ஸ் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா அதோட பேஸ் அபாகஸ், ஜஸ்ட் ஒரு கால்குலேட்டிங் மிஷினால கண்டுபிடிச்சாங்க. அது கம்ப்யூட்டர் கால்குலேட்டிங் பர்பஸ்க்காக தான் ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் கண்டுபிடிச்சாங்க. அந்த கம்ப்யூட்டர் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிப்புல இது சைஸ் ஆஃப் 3 ரூம்ஸ், 3 ரூம் சைஸுக்கு 3 பெரிய ஒரு வீடு அளவுக்கு அந்த கம்ப்யூட்டர் இருந்தது. 3 பார்ட்டா இருந்தது. இன்புட், ப்ராசஸர் அண்ட் அவுட்புட். ஸோ இன்புட் கொடுத்தோம்னா ப்ராசஸ் ஆகிட்டு நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இருந்தது. ஸோ அன்னைக்கு இருக்கிற கம்ப்யூட்டர் வந்து நமக்கு ரொம்ப சைஸ் பெரிய அளவில் இருந்தது, பிக் சைஸ். எவ்வளோனா 3 into 100 into 3 feet. I think 27 10 27 27
10 kg அளவுக்கு நமக்கு அன்னைக்கு கம்ப்யூட்டருடைய weight இருந்தது, ரொம்ப பெரிய அளவுல இருந்தது, ரைட்? இந்த கம்ப்யூட்டருக்கு அப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இதுக்கு பவர் வந்து ரொம்ப அதிக அளவுல தேவைப்பட்டது. இதனுடைய கன்சியூம் மோர் பவர், அதிகப்படியான பவர் இதுக்கு தேவைப்பட்டது. மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர்ஹெட். மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர்ஹெட்னா மால் ஃபங்க்ஷன் டியூ டு ஓவர்ஹீட், அதிகப்படியான வெப்பத்தால இந்த வகையான கம்ப்யூட்டர்ல பல்வேறு தவறுகள் நிகழ்ந்துச்சு. அதிகப்படியான வெப்பத்தால, ஏகப்பட்ட வெப்பத்தால இந்த கம்ப்யூட்டர்ஸ்ல பல்வேறு தவறுகள் நிகழ்ந்தது. மிஷின் லாங்குவேஜ் யூஸ், இதுல வந்து பாத்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. மிஷின் லாங்குவேஜ்னா என்ன? ஆக்சுவலி பாத்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ், அசெம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ், இந்த மாதிரி 3 லாங்குவேஜஸ் இருக்கு. பேசிக்கா ஒரு ஹியூமனுக்கு இங்கிலீஷ், தமிழ், ஃபர்தர் இந்தியனுக்கு டொமஸ்டிக் லாங்குவேஜ், ஃபாரின் லாங்குவேஜ், இந்த மாதிரி ஹியூமனுக்குலாம் பாத்தீங்கன்னா லாங்குவேஜ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி கம்யூனிகேட் பண்ண முடியும். பட் மிஷின் கோட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணோம்னா நமக்கு மிஷின் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கும். மிஷின் லாங்குவேஜ்னா என்னன்னா zeros and ones, பைனரி லாங்குவேஜ்னா மிஷின் லாங்குவேஜ். ஸோ zeros and ones இதை பத்தி நம்ம நம்பர் சிஸ்டம்ல நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபியூச்சர்ல நம்பர் சிஸ்டம்ல நம்ம zeros and ones பார்க்க போறோம். இந்த மிஷின் லாங்குவேஜ்னா பைனரி லாங்குவேஜ் சொல்லுவாங்க. ஸோ இந்த மிஷினாகவே இருக்கக்கூடிய போர்டு, எம்பெடட் சிஸ்டம்ஸ், மைக்ரோ ப்ராசஸர், இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கக்கூடியதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷின் லாங்குவேஜ். ஸோ இந்த மிஷின் லாங்குவேஜ் வந்து எப்போ யூஸ் பண்ணாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல மிஷின் லாங்குவேஜை யூஸ் பண்ணாங்க. ஸோ இந்த பீரியட்ல தான் ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணி ப்ராசஸிங்ல இருந்தது. அடுத்து பார்த்தோம்னா செகண்ட் ஜெனரேஷன். செகண்ட் ஜெனரேஷன் இந்த கம்ப்யூட்டர் எப்போ வந்ததுன்னா 1955 to 1964. என்ன யூஸ் பண்ணாங்கன்னா டிரான்சிஸ்டர். சோ ஃபர்ஸ்ட் வேக்கம் டியூப் யூஸ் பண்ணாங்க ஸ்டூடண்ட். அதுக்கப்புறம் வந்து கம்ப்யூட்டர்ஸ்ல செகண்ட் ஜெனரேஷன்ல டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்க. ஏன் டிரான்சிஸ்டர் யூஸ் பண்ணாங்கன்னா அதுல அதிகப்படியான வெப்பம் இருக்கிறதுனால அதுல ஹியூமன் ஒர்க் பண்றது ரொம்ப கடினமா இருந்தது. மால் ஃபங்க்ஷன்ஸ் நிறைய வந்தது, ப்ராசஸிங் டிலே ஆச்சு. அதனால ஒரு டிரான்சிஸ்டரை கொண்டு வந்தனால ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல இருந்து செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர் டிரான்சிஸ்டர் கொண்டு வந்ததுனால அதனுடைய வெப்பம் குறைந்தது, அதனுடைய வெப்பம் குறைஞ்சிச்சு, லெஸ் ஹீட், அதனுடைய ஹீட் குறைஞ்சது, ஸ்மாலரா இருந்தது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷனை விட சிறிய வகை, அதை விட கொஞ்சம் சிறிய வகை கம்ப்யூட்டர்ஸா கொண்டு வந்தோம். அப்புறம் லெஸ் பவர், இதுக்கு குறைவான அளவு பவர் தான் தேவைப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் அளவுக்கு அதிகப்படியான பவர் இதுக்கு கன்சியூம் பண்ணல. ஸோ அதுக்கு குறைந்த அளவே தான் பவர் தேவைப்பட்டது. அதுக்கப்புறம் பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங்கிற OS யூஸ் பண்ணாங்க. சாரி, டெவலப் பண்ணாங்க. செகண்ட் ஜெனரேஷன்ல பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங்கிற OS ஆப்பரேட்டிங் சிஸ்டம் ஃபர்ஸ்ட் எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா செகண்ட் ஜெனரேஷன்ல. ஸோ இன்னைக்கு நம்ம ரீசெண்டா விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, 10 அண்ட் ஆண்ட்ராய்ட், மேக் OS இந்த மாதிரி அட்வான்ஸ் வெர்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். நமக்கு கம்ஃபர்டபுளா இருக்கக்கூடிய OS. பட் அன்னைக்கு ஸ்டார்டிங் செகண்ட் ஜெனரேஷன்ல இந்த OS உடைய அந்த OS-க்கு முன்னோதரம், OS உடைய ஃபர்ஸ்ட் கொண்டு வந்த OS பேட்ச் ப்ராசஸிங் அண்ட் மல்டி ப்ரோக்ராமிங். இதான் ஸ்டார்டிங்ல செகண்ட் ஜெனரேஷன்ல OS கொண்டு வந்தாங்க. OS-க்கு இதுதான் முன்னோடி.
assembly language. So இதுல வந்து assembly language யூஸ் பண்ணாங்க. assembly languageங்கிறது mnemonic codes. mnemonic codes யூஸ் பண்ணாங்க. So இது வந்து add, sum, hold இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா binary languages machine computers வந்து two types of language understand பண்ணிக்கும். machineries ஒன்னு machine language and assembly language. So assembly languages mnemonic codes யூஸ் பண்ணி தான் assembly language இருக்கும். இந்த assembly language பத்தி நாம boolean algebra, integrated circuits, combination of circuits அந்த மாதிரி ஒரு ஃபியூச்சர்ல நம்ம சப்ஜெக்ட்ல நம்ம assembly languages பத்தி நாம பார்க்க போறோம். So இந்த mnemonic codes வந்து யூஸ் பண்ணி நம்ம மைக்ரோ ப்ராசஸர், டிஜிட்டல் சர்க்யூட்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம இன்ஸ்ட்ரக்ஷன் பாஸ் பண்ணலாம். இதனுடைய இந்த எம்பெடெட் கான்செப்டோட எம்பெடெட் சிஸ்டம்ஸோட கம்யூனிகேட் பண்ணலாம். அதுக்காக நம்ம யூஸ் பண்றதா assembly language. So இது செகண்ட் ஜெனரேஷன். அடுத்து நம்ம பார்த்தோம்னா தேர்ட் ஜெனரேஷன். So the third generation எப்ப சார் வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா 1964 to 1975. So இப்போ என்ன யூஸ் பண்ணாங்கன்னா IC னா integrated circuits. integrated circuits. So இந்த IC வந்து not and or NAND NOR இந்த மாதிரி கேட்ஸ் வகையா பிரிக்கலாம். So இந்த மாதிரி கேட்ஸ் வந்து காம்பினேஷன் ஆகுறது தான் integrated circuits. So இத பத்தி நம்ம boolean algebraல படிப்போம். ICங்கிறது நம்ம ஆல்ரெடி நம்ம பார்த்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. சின்னதா black கலர்ல நெக் வச்ச மாதிரி இருக்கும். ஐ திங்க் ஒரு மேபி ஃபியூச்சர்ல உங்களுக்கு ஐசி நான் கிடைச்சதுன்னா கண்டிப்பா ஃபியூச்சர் கிளாஸ்ல ஒரு டெமோ அதை வந்து ஒரு விசிபிள் பண்றேன். ஸோ அது ஒரு பிளாக் கலர்ல சின்ன சின்ன நெட் வச்ச மாதிரி இருக்கும். there is an integrated circuit. அது AND OR NOT, NAND NOR, XOR XNOR. ஸோ இந்த மாதிரி கேட்ஸ் தான் நம்ம ஐசி உடைய வகைகளை பிரிச்சிருக்கோம். ஸோ இந்த 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 காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட்ஸ், இந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் அப்படின்னா ஐசி. இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ்னா இந்த டைப் ஆஃப் ஐசியை கனெக்ட் பண்ணி ஒரு இதனுடைய காம்பினேஷன் தான் பார்த்தீங்கன்னா இன்டெகிரேட்டட் ஐசி. ஸோ இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ். ஸோ இந்த தேர்ட் ஜெனரேஷன்ல இந்த இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் வச்சு தான் கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணாங்க. ஸோ யார் டெவலப் பண்ணாங்கன்னா சரி இந்த விதமான தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல கம்ப்யூட்டர்ஸ் வரக்குள்ள நமக்கு ரொம்ப சிறிய அளவுல இருந்தது, ஸ்மாலரா இருந்தது. அதனுடைய திறன் வந்து ரொம்ப வேகமா இருந்தது, அதனுடைய ப்ராசஸிங் ரொம்ப வேகமா இருந்தது, ரிலையபிளா இருந்தது, திறமை மிக்க இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர். அதனுடைய வேலைகள் ரொம்ப திறமையான இருந்தது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், மைக்ரோ டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர்ஸ் எந்த அளவுக்கு வேலைகள் எவ்வளவு திறமையா செய்யுது, அட் அ டைம்ல 10 வேலைகளை ஹியூமன் அன்எக்ஸ்பெக்டட் ஒர்க் எல்லாம் இன்னைக்கு கம்ப்யூட்டர் செய்யுதுன்னா இந்த தேர்ட் ஜெனரேஷன்ல ஐசி இன்டெகிரேட்டட் சர்க்யூட்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர் மூலமா தான் நமக்கு அந்த தேர்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல இருந்து தான் இவ்வளவு தூரம் நமக்கு டெவலப் ஆகி வந்திருக்கு. ஸோ அந்த அளவுக்கு திறமையா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எங்க எப்ப டெவலப் பண்ணாங்கன்னா தேர்ட் ஜெனரேஷன். அண்ட் லெஸ் பவர், இதுக்கு குறைந்த அளவு தான் பவர் தேவைப்பட்டது, குறைந்த அளவு நமக்கு பவர் தேவைப்பட்டது. ஹை லெவல் லாங்குவேஜ் யூஸ் பண்ணாங்க. ஹை லெவல் லாங்குவேஜ் என்ன இன்னைக்கு நாம யூஸ் பண்ணக்கூடிய சி, C++, ஜாவா, ஜாவா, .NET, பைத்தான், கோபால், ஃபோர்டான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய லாங்குவேஜஸ் எல்லாம் ஹை லெவல் லாங்குவேஜ். இப்போ நம்ம செகண்ட் வால்யூம் 11th C++ங்கிற ஒரு ஹை லெவல் லாங்குவேஜை படிக்க போறோம். ஸோ எதுக்காக இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ்னா இந்த ஹை லெவல் லாங்குவேஜஸ் வச்சு நம்ம மிஷின் லாங்குவேஜில் கம்யூனிகேட் பண்ண முடியும். ஸோ ஹை லெவல் லாங்குவேஜில் we can create ப்ரோக்ராம்ஸ். நம்ம ப்ரோக்ராம்ஸ் ரைட் பண்ணோம்னா ஸோ அந்த ப்ரோக்ராம்ஸ் நான் கம்ப்யூட்டர் என்ன மாதிரிலாம் ப்ராசஸ் பண்ணும், கம்ப்யூட்டர் எப்படி ஒர்க் ஆகணும், கம்ப்யூட்டரோட செயல்பாடு எப்படி இருக்கணும், எனக்கு அது என்ன தேவை அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் நான் ஹை லெவல் லாங்குவேஜ் பண்ணி கொடுத்தா அந்த ஹை லெவல் லாங்குவேஜ்ல இருந்து மிஷின் லாங்குவேஜ் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி ஸோ ஹியூமன் சொல்றதை மிஷின் ஒபே பண்ணும். ஸோ
மிஷினும் ஹியூமனும் கம்யூனிகேட் பண்றதுக்கு யூஸ் பண்றதுதான் ஹை லெவல் லாங்குவேஜ். அந்த லாங்குவேஜஸ்னா as usual நமக்கு எப்படி தமிழ் இங்கிலீஷ் லேர்ன் பண்ணிக்கிறோமோ, தமிழ் இங்கிலீஷ் நமக்கு வந்து எப்படி அண்டர்ஸ்டாண்ட் கம்யூனிகேட் பண்ணிக்கிறோமோ, கம்ப்யூட்டருக்கும் நம்ம மிஷின் கம்யூனிகேட் பண்றதுக்கு சி சி ப்ளஸ் ப்ளஸ் ஜாவா இந்த மாதிரி லாங்குவேஜஸ்லாம் இம்பார்ட்டன்ஸ். Next, fourth generation. So the fourth generation என்ன கொண்டு வந்தாங்கன்னா, இந்த fourth generation எப்போ வந்ததுன்னா 1975 to 1980. So அப்போ வந்து நமக்கு என்ன யூஸ் பண்ணாங்கன்னா மைக்ரோ ப்ராசஸர். So மைக்ரோ ப்ராசஸரை யூஸ் பண்ணி தான் fourth generation கம்ப்யூட்டர்ஸை டெவலப் பண்ணாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய மோஸ்ட் அட்வான்ஸ் கம்ப்யூட்டர்ஸ்க்கெல்லாம் ஒரு முன்னோடி இந்த மைக்ரோ ப்ராசஸர். இன்னைக்கு மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணக்கூடியது இந்த அல்ட்ரா லார்ஜ் மைக்ரோ ப்ராசஸர் வச்சு தான் நம்ம மோஸ்ட்லி இன்னைக்கு டில் டேட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸ் எப்படின்னா VLC, வெரி லார்ஜ் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ், வெரி லார்ஜ் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ். அதாவது சர்க்யூட்ஸ் நம்ம இதுக்கு முன்னாடி தேர்ட் ஜெனரேஷன் ஐசி பார்த்தோம், இன்டகிரேட்டட் சர்க்யூட். இந்த இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸோட ரொம்ப அதிகப்படியான ரொம்ப பெரிய அளவுல காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட்ஸை கனெக்ட் பண்ணி காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட்ஸோட தான் இந்த மைக்ரோ ப்ராசஸர். ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸரை வந்து எந்த காலத்தில் டெவலப் பண்ணாங்கன்னா 1975 to 1980. ஸோ இந்த மைக்ரோ ப்ராசஸர் யார் டெவலப் பண்ணாங்கன்னா IBM அண்ட் ஆப்பிள். இந்த பிராண்டடா இருக்கக்கூடிய இந்த கம்பெனிஸ் தான் IBM அண்ட் ஆப்பிள்ங்கிற கம்பெனி தான் மைக்ரோ ப்ராசஸரை ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டரை டெவலப் பண்ணாங்க. இதுவும் வந்து தேர்ட் ஜெனரேஷனை விட இன்னும் ஸ்மாலரா இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் அண்ட் ஃபாஸ்டரா இருக்கக்கூடியது, அதிக வேகத்திறன் கொண்டது, துல்லியமாக அக்யூரேசியாக அதிவேகத்தில் நமக்கு வேலையை செய்து கொடுக்கக்கூடிய கம்ப்யூட்டரா இருந்தது ஃபோர்த் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். அண்ட் போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் இன்ட்ரோடியூஸ். போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் இன்ட்ரோடியூஸ்னா என்ன? ஐ திங்க் சிறிய வகையான கம்ப்யூட்டர். இந்த காலத்துல தான் நமக்கு சிறிய வகையான ஃபோர்த் ஜெனரேஷன்ல தான் இன்னைக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர், மொபைல் போன் இந்த மாதிரி எல்லாம் இருக்கக்கூடிய டிவைசஸ்க்கு நமக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய காலங்கள் பார்த்தீங்கன்னா ஃபோர்த் ஜெனரேஷன். இந்த காலத்துல தான் நமக்கு சிறிய வகையான கம்ப்யூட்டர்ஸ் நமக்கு டெவலப் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஃபிஃப்த் ஜெனரேஷன். So the fifth generation நமக்கு எப்போ டெவலப் பண்ணாங்கன்னா 1980s to till 1980sல இருந்து இன்னை வரைக்கும் நமக்கு யூஸ் பண்ணக்கூடியது fifth generation கம்ப்யூட்டர். இதை நம்ம என்ன சொல்லுவோம்னா ultra large integrated circuits. Ultra large integrated circuits. Ultra large scale integrated circuits. அதாவது ரொம்ப பெரிய அளவுல அதிகப்படியான ரொம்ப பெரிய லெவல்ல நமக்கு காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட்ஸ் இன்டகிரேட்டட் சர்க்யூட் அதிகப்படியான ரொம்ப பெரிய அளவுல நமக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய டெக்னாலஜிக்கு
சர்க்யூட்ஸை வந்து பெருமளவுல காம்பினேஷன் ஆஃப் சர்க்யூட்ஸ் நமக்கு யூஸ் பண்ணி டெவலப் பண்ணதான் இந்த 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய எம்பெடட் சிஸ்டமுடைய காம்பினேஷன் பார்த்தோம்னா இந்த லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் ஆஃப் இன்டகிரேட்டட் சர்க்யூட்ஸ் தான். இந்த விஎல்சி, இந்த யூஎல்எஸ்ஐ, இந்த கான்செப்ட் மூலமா தான் இன்னைக்கு நமக்கு இருக்கக்கூடிய போர்ட்ஸ், எம்பெடட் சிஸ்டம்ஸ், மைக்ரோ ப்ராசஸர் எல்லாமே இந்த கான்செப்ட்ல தான் நமக்கு டெவலப் பண்ணியிருக்காங்க. ரைட்? ஸோ இது நம்ம இட்ஸ் a parallel processing. parallel processingனா பல்வேறு விதமான வேலைகளை at the same timeல செய்யும். இன்னைக்கு நம்ம ஒன் சிஸ்டம் எடுத்தோம்னா ஒன்ஸ் வீடியோ பார்க்கலாம், at the same time கேம்ஸ் ப்ளே பண்ணலாம், at the same time பிரிண்டிங் ப்ராசஸ் ஏதாவது பார்க்கலாம், at the same time ஏதாவது ரீட் பண்ணிட்டு இருக்கலாம், at the same time பிரிண்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல்வேறு விதமான ப்ராப்ளம்ல it is டைம்ல ப்ராசஸ் பண்ணும். that is a parallel processing. and சூப்பர் கண்டக்டர், இதுல சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை நமக்கு இந்த ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல சூப்பர் கண்டக்டர் அப்படிங்கிற ஒரு டிவைஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சைஸ் ரிடியூஸ், நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு ட்ராமெட்டிக் சைஸ் ரிடியூஸ். ஸோ மற்ற 4 ஜெனரேஷன்ல எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு இந்த 5th ஜெனரேஷன்ல ட்ராமெட்டிக்கா சைஸை வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப பெருமளவு, ரொம்ப கம்ப்யூட்டருடைய சைஸை ரொம்பவே ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த 5th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர். அண்ட் ரெகக்னைஸ் இமேஜ் அண்ட் கிராஃபிக்ஸ். இது உங்களுக்கே தெரியும், இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் எப்படி இமேஜஸ் அண்ட் போட்டோஸ் கேப்சர் பண்ணுது. இன்னைக்கு இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ் வச்சு எந்த மாதிரி எல்லாம் நம்ம கிராஃபிக்லி யூஸ் பண்றோம், இமேஜஸ் ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது நமக்கு தெரியும். ஏன்னா இன்னைக்கு அந்த அளவுக்கு இன்னைக்கு இமேஜஸ் அண்ட் கிராஃபிக்ல கம்ப்யூட்டர்ஸ் வந்து ரெகக்னைஸ் பண்ணிக்கிறது. அது பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா என்னன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா ஒன்றும் இல்லை, ஹியூமனும் கம்ப்யூட்டர்ஸும் both are combined. அதாவது மனுஷனும் கம்ப்யூட்டரும் ரொம்ப நெருங்கி வர காலங்கள் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மனுஷனுக்காக கம்ப்யூட்டர் வேலை செய்யக்கூடியதா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மனுஷனும் கம்ப்யூட்டரும் ரொம்ப நெருங்கி, ஹியூமனும் கம்ப்யூட்டர்ஸும் ஒரு ஹியூமனும் மிஷினும் ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ மனுஷனுக்கு ஒரு மனிதனுடைய மிஷின் ஒன்றுபட்டுச்சுன்னா that is a artificial intelligence. Then the 5th generation computer solve 5th generation computers solve complicated problems. Complicated na கடினமான ப்ராப்ளம்ஸ், கடினமான சிக்கல்களை காம்ப்ளிகேட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணும். டிசிஷன் மேக்கிங், நம்ம ஒரு ஒர்க்கை கொடுத்தோம்னா சிஸ்டமே டிசிஷனை மேக் பண்ணிட்டு அதனுடைய ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அண்ட் ஃபைண்ட் லாஜிக்கல் ரீசனிங், டிசிஷன் மேக்கிங் அண்ட் லாஜிக்கல் ரீசனிங். மேத்தமெட்டிக்கலாக இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸை கம்ப்யூட்டர்ஸை டிசிஷன் மேக் பண்ணி சால்வ் பண்ணிடும். ஸோ லாஜிக்கல் ரீசனிங்னா மேத்தமெட்டிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் கம்ப்யூட்டர்ஸை சால்வ் பண்ணும். ரைட்? தட் இஸ் a 5th generation. நெக்ஸ்ட் நான் பார்க்க போகிறது 6th generation.
ஜெனரேஷன் எப்போ வரும்னா ஃபியூச்சர்ல. ஸோ ஃபியூச்சர்ல நமக்கு எந்த மாதிரி கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும்னா parallel and distributed computing. Parallel and distributed computing. அப்படின்ற பல்வேறு விதமான வேலைகளை அட் சேம் டைம்ல கம்ப்யூட்டர் செய்யும். அட் சேம் டைம்ல தனக்கு உண்டான வேலைகளை செய்து கொண்டு வேற ஒரு கம்ப்யூட்டருக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணும். இப்போ ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ரோபோட்டிக்ஸ்ங்கிற படத்துல இந்த ரோபோட்டிக்ஸ் வந்து அதுவே பல்வேறு அந்த ரோபோட்டிக்ஸு ஹியூமன் மாதிரி கம்யூனிகேட் பண்ணிக்குது. வேலைகளை பிரித்து கொடுத்து வேலைகளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணி அந்தந்த வேலைகளை செய்யக்கூடிய அளவுக்கு மிஷினோட கேப்பபிலிட்டிஸ் வந்து 6th ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்ல இருக்கும். ஸோ parallel processing and distributed computing and ரொம்ப ஸ்மார்ட்டரா இருக்கும். ஸ்மார்ட்டர் மனிதன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கும் கேட்கக்கூடிய மனிதன் ரோபோட்டிக்ஸ் ஒன் ஆஃப் த 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் தான். ஸோ ரோபோட்டிக்ஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய இதுக்கு மேல ரோபோட்டிக்ஸ்ங்கிற கான்செப்டே பார்த்தீங்கன்னா 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ஸ். இன்னைக்கு ரோபோட்டிக்ஸ் இருக்கு, பட் ஃபியூச்சர்ல இருக்கக்கூடிய ரோபோட்டிக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமனுடைய ஒரு அடாப்டிவான ஒரு ரோபோட்டிக்ஸா இருக்கு. ஸோ அந்த மாதிரி ரோபோட்டிக்ஸ் வந்து 6th ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்ல ரொம்ப பெருமளவு மனிதனுக்கு ஒரு ஒன்றுபட்ட ஒரு மிஷினரிஸா இருக்கு, ரைட்? ஸ்மார்ட்டரா இருக்கும், மனிதன் மாதிரியே ஹியூமன் மாதிரியே திங்கிங் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டி, ஹியூமன் மாதிரியே திங்கிங் பண்ணக்கூடிய அந்த மென்டாலிட்டி பவர்ஸ் வந்து மிஷினிஸ்க்கும் இருக்கும். ஸ்மார்ட்டரா இருக்கும், தென் ஃபாஸ்டரா இருக்கும், ரொம்ப அதிகப்படியான வேகம், ரொம்ப அதிகப்படியான திறமை வாய்ந்த, அக்யூரேசியா துல்லியமாக செய்யக்கூடிய, வேகமாக ப்ராசஸ் பண்ணக்கூடியதாக இருக்கும். தென் ஸ்மாலரா இருக்கும், ரொம்ப சின்னதா இருக்கும். எந்த அளவுக்குன்னு பார்த்தோம்னா ஐ திங்க் ஒரு ஹேண்ட் வாட்ச், சின்ன சிப்பு ரேஞ்சு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிறிய வடிவில் கம்ப்யூட்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இன்னைக்கு இருக்க மொபைல் ஃபோனை விட சின்ன லெவலில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கம்ப்யூட்டர்ஸாகவே இருக்கு. அண்ட் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங். ஸோ இன்னை வரைக்கும் நம்ம மிஷின் பார்த்தீங்கன்னா அசம்பிளி லாங்குவேஜ், ஹை லெவல் லாங்குவேஜ் அண்ட் மிஷின் லாங்குவேஜ், இந்த மாதிரி லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணி தான் மிஷின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும். பட் வரக்கூடிய காலத்தில் நார்மலாக இருக்கக்கூடிய ஹியூமன் கம்யூனிகேட் பண்ணக்கூடிய நேச்சுரல் லாங்குவேஜ்லேயே இந்த மிஷினரிஸ் எல்லாம் ப்ராசஸ் பண்ணும். ஸோ பெரிய சிறந்த உதாரணம் 6th ஜெனரேஷன் தான் ரோபோட்டிக்ஸ். இந்த அட்வான்ஸ் ரோபோட்டிக்ஸ்ங்கிறது 6th ஜெனரேஷன் ரோபோட்டிக்ஸ். ஸோ இன்னைக்கு இருக்கக்கூடிய டெவலப் பண்ண ஓஎஸ் ரோபோட்டிக்ஸ் கூட வருங்காலத்துக்கான ரோபோட்டிக்ஸ் வந்து சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்களே சொல்லியிருக்காங்க. அண்ட் வாய்ஸ் ரெகக்னிஷன் சாஃப்ட்வேர்ஸ், அண்ட் வாய்ஸ் ரெகக்னிஷன். வாய்ஸ் ரெகக்னிஷன்னா ஹியூமன் அதில் வெளியில் எங்கே இருக்கக்கூடிய வாய்ஸ் எல்லாம் அதை அப்சர்வ் பண்ணி, மிஷின்ஸ் அப்சர்வ் பண்ணி, ஸோ அதை பிரதிபலிக்கிற மாதிரி தான் செட் பண்ணிருக்கு வாய்ஸ் ரெகக்னிஷன். இன்னைக்கு இருக்க வாய்ஸ் ரெகக்னிஷன் இன்னைக்கு ரொம்ப நல்ல அளவுக்கு டெவலப் பண்ணியிருக்கு. பட் இன்னும் ஃபியூச்சரில் ஒன்ஸ் வாய்ஸை ரெகக்னைஸ் பண்ணிட்டு அந்த என்ன கொஸ்டின்ஸ் வரும், என்ன மாதிரி வாய்ஸ் வந்து என்ன ஒரு எதிர்பார்ப்புகள் இருக்கு அப்படின்ட்டு கம்ப்யூட்டர் ரெகக்னைஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கு ஆன்சர் பண்ற அளவுக்கு திறமை மிக்கதா இருக்கும். அந்த அளவுக்கு வாய்ஸ் ரெகக்னைசேஷன்ங்கிறது ரொம்ப ஃபியூச்சர்ல நல்ல அட்வான்ஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு 6th ஜெனரேஷன் கொடுக்குறாங்க. ஓகே, ரைட், தட்ஸ் ஆல் ஓவரால் ஜெனரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்